ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரசிதாஸ் மொமெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் ஹோம் டூர் தாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்யூனிட்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது வந்து ஒரு டவுன் ஹவுஸுங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், ஆனால் ஒரு சைடு மட்டும் வால் ஷேரிங் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்த வீடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே 12 to 1 PM வரைக்கும் ஓப்பன் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னா ஓப்பன் ஹவுஸ்ன்ற டைமில் வந்து இந்த செல் பண்ணுற வீடு வந்து ஓப்பனாக வச்சுருப்பாங்க. யார் வேணாலும் உள்ளே வந்து அந்த வீடை வந்து பார்த்துட்டு போகலாம். அப்படி தான் அன்றைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வீடை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஹாலே நல்லா பெருசாக இருந்ததுங்க. கிச்சன் வந்து ஆஸ் யூஷுவல் ஓப்பன் கிச்சன் தான். இங்கே அமெரிக்காவில் எல்லாமே ஓப்பன் கிச்சன் தாங்க. என்ன ஒரு ஸ்பெஷல் திங்னா இந்த ஸ்டவ் வந்து கேஸ் ஸ்டவ்வாக இருந்தது. அதாவது கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து இங்கே எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ் தாங்க. பட் இது வந்து கேஸ் இருந்தது. அது ஒரு ஸ்பெஷல் திங்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புதுசான செட்டப்பில் தான் இருந்தது. பார்க்கறதுக்கே ஒரு நீட் லுக், நல்லாவே வந்து வீடை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கிச்சனை ஒட்டின மாதிரியும் ஒரு ஹால் செட்டப் வந்து இருந்ததுங்க. ஸோ அது தொட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பேக்யார்டு நல்லா பெருசாகவே இருந்தது. நம்ம செடி எதாவது வளர்க்கணும் அப்படின்னா கூட நல்லா வந்து வளர்த்துக்கலாம். ட்ராஷ் கேன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ பேக்யார்டே நல்லா வந்து லார்ஜராக இருந்தது இந்த வீட்டில். கொஞ்சம் நம்ம வெளியில் உட்காந்து காற்று வாங்கலாம், அந்த மாதிரிலாம் செய்யலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பெருசாக அதில் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்ததான் இந்த பக்கம் வந்தோன்னா லாண்ட்ரி செட்டப், அதாவது இந்த வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் ட்ரையர் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புதுசாக தாங்க இருந்தது. அதே மாதிரி பேக்கில் அந்த கனெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. அதுதான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசாக மாற்றிருந்தாங்க. கொஞ்சம் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம், அதாவது அந்த மிஷின்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கராஜ் வந்து உள்ளேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம காரை வந்து உள்ளே வந்து நிப்பாட்டிக்கலாம். இந்த சைடு வந்து ஹீட்டர் மிஷின், இந்த வீடுக்கான இந்த என்டையர் ஹீட்டர் அண்ட் கூலர் மிஷின் அது வந்து இங்கே வச்சுருந்தாங்க. நல்லாவே கராஜ் வந்து பெருசாக தாங்க இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து கராஜோட த ஹோல் வியூ. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா மேலே தான் வந்து நம்மளுக்கு ரூம்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த படிக்கிற ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கார்பெட் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. மாடியில் ஃபுல்லாமே வந்து கார்பெட் ஃபினிஷிங் வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த பெட்ரூமில் போய் பார்த்துடலாம். இது வந்து சின்ன பெட்ரூம் தான். இங்கேருந்து வியூ வந்து செமையாகவே இருந்தது. எல்லா ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்தது. அங்கேருந்து பார்த்தா நம்ம ஸ்விம்மிங் பூல் எல்லாமே தெரியுது. ஸோ இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு பாத்ரூம் செட்டப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாத்ரூம். இங்கே வந்து பேட்டப் ப்ளஸ் வந்து க்ளாசட், அதுக்கப்புறம் வாஷ் பேஷன் 3மே வந்து செட்டப்பாக இருந்தது. ஸோ இது முடிச்சுட்டு இந்த பக்கம் தான் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. நல்லா பெருசாகவே இருந்தது மாஸ்டர் பெட்ரூம். எனக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமை விட இந்த மாஸ்டர் பெட்ரூமை ஒட்டியுள்ள அந்த மாஸ்டர் பாத்ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி சூப்பராகவே செட்டப் பண்ணியிருந்தாங்க. 2 வாஷ் பேஷன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராகவே இருந்தது. கிளாஸ் எல்லாம் செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பேட்டப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேவிஷாக பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஹோல்டருமே வந்து இருந்துச்சு. சரி, வெறும் பேட்டப் மட்டும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது தான் தெரிஞ்சது அங்கே வேற ஒரு பாத்ரூமும் இருந்துச்சு. அதை காட்டுறேன். நம்ம ஊர்லலாம் இருக்க மாதிரி நின்றுட்டு குளிக்கிற மாதிரி உள்ள பாத் செட்டப்பும் இருந்துச்சு. இது பாருங்கள். ஸோ இதுவுமே ஒரு ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ 2 பாத் செட்டப்புமே இங்கே இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு க்ளோசெட் வந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு பாத்ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நல்லா பெருசாக லேவிஷாக இருக்குது. செமையாக இருந்துச்சு இந்த பாத்ரூம் செட்டப்பு. அதே கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கான ஸ்டோரேஜ் ஏரியா இதுவுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ன்றதுனால அதுக்கு உள்ள ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்லா பெருசாகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம், 3rd ரூம் இது. ஓகேங்களா. ஸோ இந்த ரூம்லேயுமே வந்து இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருந்துச்சு.
ஸோ எப்பயுமே ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் கண்டிப்பாக அதுக்கு வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, 3 ரூம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். இதுதாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனும் வந்து நல்லாவே பெருசாகவே இருந்தது. எதுவுமே கன்ஜஸ்டடாக இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி ஏர் ஃப்ளோயிங் அது ப்ளஸ் வந்து சன்லைட்டுமே வீட்டுக்குள்ளே சூப்பராகவே வந்து வந்திருந்தது. பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு லுக்கு ஃபீலிங் வந்து எனக்கு நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஃப்ரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா புதுசு தான், நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சமாச்சும் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.